உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் யார்? உண்மையாகவே நிரந்தரமான வெற்றி, அந்த வெற்றியை அடைந்து விட்டால் தோல்வி கிடையாது. இந்த உலகத்தில் தான் வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். இந்த உலகத்தில் வெற்றி தோல்வி அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறார். ஆனால் ஒருவர் வெற்றி அடைந்து விட்டால் அவருக்கு தோல்வியே கிடையாது என்கின்ற வெற்றி என்ன வெற்றி? அந்த வெற்றியை அடையக்கூடிய வெற்றியாளர்கள் யார்? அது குறித்து இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதைத்தான் இந்த ஹுத்பா பிரசங்கம். சூரா ஆல இம்ரானுடைய 185வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்குண்டான அடிப்படையை ஆரம்பமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். என்னை நானும் உங்களை நீங்களும் இந்த உலகத்தில் சீர்திருத்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக நானும் நீங்களும் கவனிக்க கடமைப்பட்டிருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், فإن أصدق الحديث كتاب الله. இந்த உலகத்திலேயே உன்னதமான மிக மிக உண்மையான ஒரு பேச்சு இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான். இந்த உலகத்தில் எவர் பேசிய பேச்சை நீங்கள் எடுத்து காட்டினாலும் அல்லாஹ்வுடைய அந்த வாக்குக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய கலாமுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு முன்னால் எதுவும் நின்று பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உண்மையை பேசக்கூடியவன் ரப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் ஆரம்பிக்கிறது. நீங்கள் எல்லோரும் மரணிப்பீர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஸாயிகத்துல் மௌத், மௌத்தை நீங்கள் சுவைப்பீர்கள் என்று சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க தவறிய ஒரு இடம். நீங்கள் மரணிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கலாம், உங்களை மரணம் வந்தடையும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் மௌத்தை சுவைப்பீர்கள். சாப்பாட்டை சுவைப்பது தெரியும். ஒரு குடிபானத்தை குடிக்கின்ற பொழுது அதை சுவைத்து ருசி பார்த்து குடிப்பது தெரியும். அது ஏன் அல்லாஹ் மௌத்தை சுவைப்பதாக சொல்கிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு மிக தெளிவாக சொல்லுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல எந்த அம்சத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அரசியல் எடுத்தாலும் கருத்து வேறுபாடு, உலக விடயங்களை எடுத்தாலும் கருத்து வேறுபாடு, மார்க்க ரீதியான ஃபிக்ஹுடைய மஸலாக்களை எடுத்தாலும் இன்று கருத்து வேறுபாடுகள் இருப்பதை பார்க்கும். ஆனால் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டே ஒரே ஒரு விடயம் என்ன? மௌத். நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வந்தவர்கள் அல்ல, மரணிக்க இருக்கிறோம். மௌத்து நிச்சயம் என்பதை ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொண்டுதான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியாது எப்ப மௌத்து வரும். அல்லாஹ் அதை இல்முல் கைப், மறைவான ஞானமாக வைத்திருக்கிறார். ஆனால் என்றோ ஒரு நாள் அல்லாஹ்வால் எழுதப்பட்ட மௌத்து நிச்சயம் வரும்.